எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு. பாரடா உன் மானிடப் பிறப்பை, உலகம் உண்ண உன் உலகம் உடுத்து புவியை நடத்து பொதுவில் நடத்து என்று புரட்சிகர பாக்களால் தமிழ் இனத்திற்கு எழுச்சியூட்டிய தமிழ் தேசிய பாவலர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களின் 62ஆம் ஆண்டு நினைவு நாளில் நடைபெறவுள்ள தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் நிறைவு பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிற பெரியோர்களே, நண்பர்களே, நிறைவாக உரையாற்ற இருக்கிற நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர் அருமை சகோதரர் வழக்கறிஞர் மணி செந்தில் அவர்களே, தமிழ் தேசிய பேரியக்கத்தின் துணை பொதுச் செயலாளர் பொறியாளர் அருணபாரதி அவர்களே, குழந்தை விடுதலை சுடர் அவர்களே, அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தீயா வேலை செய்யணும் அப்படின்னு சந்தானம் சொல்கிற மாதிரி கழக கண்மணிகள் பால் போடுற சாக்கில் பணம் கொடுக்கறதா, செய்தித்தாள் போடுற சாக்கில் பணம் கொடுக்கறதா அப்படின்னு சிந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த 2 நாளில் உங்கள் வீடுகளுக்கு எல்லாம் முறைப்படி வந்து சேரும். அப்படி ஒரு ஜனநாயகம் இந்த மண்ணில் நடந்து கொண்டிருக்கிறது. குறைஞ்சபட்சம் ஓட்டுக்கு 1000 ரூபாய் தஞ்சாவூரில், கும்பகோணத்தில், திருவையாறு பகுதியில், ஒரத்த நாட்டில் வைத்தியலிங்கம் புதுசாக இப்போ திமுகவுக்கு போனவர், அவர் போய் ஒரு தொகுதியில் ஓட்டு கேட்டாராம். அவர் அம்மா சொன்னிச்சான், கட்டாயமாக உனக்கு தான் தம்பி ஓட்டு போடுவேன் ரெட்டலைக்கு அப்படின்னுச்சான். மனுஷன் பதறி போயிட்டார். ஏன்னா 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அவர் பிஜேபி கருப்பு முருகானந்தத்தை ஆதரித்து பேசினார். இப்போ அந்த கருப்பு முருகானந்தத்தை எதிர்த்து வைத்தியலிங்கம் பேசுகிறார். ஓட்டுக்கு 3000 ரூபாய். எப்படியாவது ஜெயிச்சாகணும் வைத்தியலிங்கம். ஒரத்த நாட்டில் மட்டும் இல்லை, பட்டுக்கோட்டையில், பேராவூரணியில், இந்த தொகுதிகளில் திமுக வேட்பாளர் ஜெயிச்சா தெற்கு மாவட்ட செயலாளர் வைத்தியலிங்கம், மந்திரி பதவி கட்டாயம் உண்டு. இப்படித்தான் அவங்களுடைய பேரம் என்பது இருக்குது. வடிவேலு சொல்லுவார் இல்லையா, அக்காவை நீங்கள் வச்சுக்கோங்க, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன்னு. அதுமாரி பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்க, எவ்வளோ வேணாலும் தர்றேன், பொறுப்பை மட்டும் என்கிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிறதான் இந்த கட்சிகளுடைய நிலைமை. வாக்காளனுக்கு வாகனம் 2, வாக்களிக்கும் வரை பல்லக்கு, வாக்களித்த பின் பாடை. நாம் தமிழர் கட்சி சார்பில் என்ன சொல்கிறோம்னா, உங்களுக்கு பல்லக்கு வேணும் வாக்களித்த பிறகும் என்றால் நீங்கள் விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும். குடந்தை நகரில் போட்டியிடுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த் அவர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களித்தா வாழ்க்கை என்பது உருப்படும், இந்த ஊரும் உருப்படும். இப்போ திமுக வேட்பாளர் அன்பழகன் உடைய பரப்புரை கேட்டுட்டு தான் வந்தேன். ஆதி கும்பேஸ்வரர் கோவிலில் குடமுழுக்கு நடத்தின சரி, தாய்மொழி தமிழில் நடத்தினாயா? 3827 கோவிலில் குடமுழுக்கு நடத்தியதாக தெலுங்கர் சந்திரசேகர் பாபு சொல்கிறாரு. ஏண்டா நாய்க்கு பேர் வச்ச சோறு வச்சியான்னு கேட்குறோம். இந்த நாடு தமிழ்நாடு, எங்கள் மொழி தமிழ் மொழி.
ஆண்டவனே தமிழ்ல பேசுறதுக்கு ஆசைப்படுற மொழின்னு சொல்றோம். அந்த மொழியில குடமுழுக்கு இருக்கா? 2020 பிப்ரவரி 5 தஞ்சை பெருவுடையார் கோவிலில் குடமுழுக்கு நடந்தபோது வழக்கு தொடுத்த அமைப்புகள், ஒன்று வீர தமிழர் முன்னணியினுடைய துரை செந்தில்நாதன், திருவையாறு தொகுதி சட்டமன்ற வேட்பாளர், தெய்வத்தமிழ் பேரவை தலைவர் ஐயா பே மணியரசன் அவர்கள். 50 விழுக்காடு தமிழ், 50 விழுக்காடு வடமொழி என்று மதுரை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு சொன்னது. அந்த குடமுழுக்கு நடந்தபோது வர்ணனை செய்த பேச்சாளர் சொன்னாரு, ராஜராஜ சோழன் காலத்துக்கு பிறகு தமிழ் மொழி இன்றுதான் ஒலிக்கிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற குரல் ராஜராஜ சோழன் காலத்திற்கு பிறகு மணியரசன் காலத்தில் ஒலித்தது என்று பேசினார்கள். இந்த கும்பேஸ்வரன் கோவில்ல தமிழ் மொழி ஒலித்ததா? நீங்க தமிழனா இருந்தா ஒலிக்கும், அதான் கேட்கிறோம். வந்தவனெல்லாம் சுரண்டி கொழுப்பதற்கு தமிழ்நாடு என்ன திறந்த வீடா? கலைஞர் கருணாநிதி ஆட்சியில 10 பேர் தெலுங்கர்கள் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். கொள்ளையடிக்கிற KN நேரு யார்? ஏவா வேலு யார்? கும்பகோணம் பேருந்து நிலையத்தை கிருஷ்ணபுரம் பகுதிக்கு, சாக்கோட்டைக்கு அப்பால் 2 கிலோமீட்டர் தொலைவுக்கு மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? சாக்கோட்டை அன்பழகன் மூலமாக நேருவுக்கு நிலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நிலம் ஸ்டாலினுடைய மருமகன் சபரீசனுக்கு KG ஸ்கொயருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மறுக்க முடியுமா? KN வீட்டில் ரெய்டு நடந்ததுனால இன்னைக்கு அமைதியா இருக்கு. இந்த வேட்பாளர்கள் யாராவது பக்கத்தில் இருக்கிற திருமண்டகுடி சர்க்கரை ஆலை 500 நாட்களுக்கு மேலாக கரும்பு விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். 112 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்று அந்த நிர்வாகத்தை மிரட்டி பணிய வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி நட்டையீடு வழங்குவதற்கு திராவிட மாடல் பெருமை பேசுகிற MK ஸ்டாலினுக்கு முடிந்ததா? அந்த சர்க்கரை ஆலையை கால்ஸ் நிறுவனத்திற்கு கைமாற்றி கொடுத்தவர் MK ஸ்டாலின். சர்க்கரை ஆலையாக அது செயல்படாது, சாராய ஆலையாக செயல்படும் என்பதை மறந்து விடாதீர்கள். கும்பகோணம் காவிரி கரை பகுதி, இங்க குடிநீருக்கு கூட பஞ்சம் வரலாம், ஆனா டாஸ்மாக் சரக்குக்கு பஞ்சம் வராது. மிடாஸ் என்று சொல்லக்கூடிய தொழிற்சாலை தமிழ்நாட்டில் அதிகமான பீர் வகையை தயார் செய்யக்கூடிய நிறுவனம் சசிகலாவுக்கு சொந்தம். TR பாலுவுக்கு வடசேரி, கனிமொழிக்கு கால்ஸ் நிறுவனம், கந்தர்வக்கோட்டை, கல்லாக்கோட்டை பல பகுதிகளில் சாராய ஆலை இருக்கிறது. ஜெகத் ரட்சகனுக்கு இருக்கிறது. ஒளியின் ஓசை என்று படம் எடுத்தார ஜெயமுருகன், கலைஞர் கதை வசனம் எழுதினார, அந்த படத்துக்கு யார் தயாரிப்பாளர்? சாராய கம்பெனி ஆலை உரிமையாளர் ஜெயமுருகன் தான். அதே இளைஞன் என்ற படத்திற்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி கதை வசனம் எழுதினார, அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் யார் தெரியுமா? லாட்டரி டிக்கெட் அடிச்ச மார்டின். நாடு உருப்பிடுமான்னு கேட்கிறோம். டெல்டா பகுதிக்கு வந்தால் நான் பரவசம் அடைகிறேன் என்று பேசுகிற MK ஸ்டாலின் 489 கோடி ரூபாய்க்கு நான் ஆறுகளை தூர்வாரப்படுத்தினேன், வாய்க்கால சீரமைச்சேன் அப்படின்னு சொல்றாரு. இது உண்மையா என்பதை சிந்தித்து பாருங்கள். இப்ப போய் ஆத்துல பாருங்க, நாணல் மண்டி கிடக்கு,
ஆகாய தாமரை இருக்கு. இதுதான் பொய்யாக படத்தை எடுத்து போட்டு பேரம் பேசுகிற திராவிட மாடல் ஆட்சி. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடியவங்க மட்டுமில்ல, எதிர்கட்சியாக இருப்பவர்கள் கூட இலவசங்களை பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். 1000 ரூபானாரு, தேர்தல் முடிஞ்சோடனே நான் 2000 அப்படிங்கிறாரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். எடப்பாடி பார்த்தாரு, நீ 8000 சொல்றியா, நான் 10,000. இன்னொருத்தர் புதுசா வந்தாரு, அவர் உடனே தாய்மாமன் பிறந்த உடனே பிள்ளைக்கு நான் மோதிரம் போற, கல்யாணத்துக்கு செயின் தரேன்னு சொல்றாரு. இதெல்லாம் யார் அப்பா வீட்டு சொத்து? வாக்காள பெருமக்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தமிழ்நாட்டு அரசினுடைய கடன் தொகை என்பது 10.62 லட்சம் கோடி ரூபாய். 15 விழுக்காடு வட்டியாக தமிழ்நாடு அரசு கட்டி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இருக்கிற தமிழ்நாட்டில் தான் திராவிட முன்னேற்ற கழகம் அறிவித்திருக்கிற அந்த இலவச பொருள் சொல்லக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் விலையில்லாத பொருட்கள். ஏன்னா குடிகாரனை கூட குடிகாரன் சொல்லக்கூடாது, மது பிரியர் அப்படின்னு சொல்லணும். பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்யறவன் கூட பெண்கள் மீது ஆசைப்படுபவர் அப்படின்னு தான் அழைக்கணும். அதான் திராவிட மாடல் அரசு. அந்த திமுக சொல்லியிருக்கிற அந்த தொகை 57,311 கோடி ரூபாய். அதிமுக அறிவித்திருக்கிற அந்த விலையில்லாத பொருட்களுக்கான தொகை என்பது 74,699 கோடி ரூபாய். புதுசா வந்திருக்கிற விஜய் அறிவித்திருக்கிற அந்த விலையில்லாத பொருட்களுக்கு தேவைப்படும் தொகை என்பது 72,765 கோடி ரூபாய். இந்த நாடு உருப்படுமா என்று நாம் கேட்கிறோம். எனவேதான் இவற்றிலிருந்து மாறுபட்டு இலவசமாக கொடுக்கப்பட வேண்டியது தண்ணீரும் மருத்துவமும் தவிர இலவச பொருட்கள் அல்ல என்று சொல்லக்கூடிய ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். மக்கள் நல அரசு என்பது அந்த மக்களுக்கு இலவசமாக கல்வியை கொடுக்க வேண்டும், மருத்துவத்தை கொடுக்க வேண்டும், படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு இருக்கிற அரசாங்கம் எல்லாம் சாராய கடைய அரசாங்கம் நடத்துது, தனியார் பல்கலைக்கழகங்களை கல்லூரிகளை நடத்திக்கிட்டு இருக்கான். கல்லூரியில வேலை செய்யற பகுதி நேர பேராசிரியர் வெறும் 25,000 ரூபாய் சம்பளம். பல்கலைக்கழக மானிய குழு இசிஜி சொன்ன தொகை 57,000 ரூபாய். அதுக்குத்தான் பகுதி நேர பேராசிரியர்கள் போராட்டம் நடத்தினாங்க. தேர்தல் வருதுன்னு சொன்ன உடனே 5,000 ரூபாயை கூட்டி 30,000 என்று இந்த அரசு அறிவித்தது. தமிழ்நாட்டில் 24 பல்கலைக்கழகத்தில் 17 பல்கலைக்கழகத்திற்கு துணைவேந்தர் கிடையாது. தமிழ் இனத்திற்கான பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்று தஞ்சாவூர் தமிழ் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்திற்கு 2024 துணைவேந்தர் கிடையாது, பதிவாளர் கிடையாது, நூலகர் கிடையாது, நூல்கள் கிடையாது. பதிப்புத்துறை 8 ஆண்டுகளாக செயல்படவில்லை. இந்த லட்சணத்தில் உயர்கல்விய சிறப்புற செய்து கொண்டிருப்பவர் செழியன் என்று தஞ்சாவூர்ல திலகத்திடல மு.க. ஸ்டாலின் சொல்றார். இவர்களுக்கு நாம் வாக்களிக்கலாமா? இவர்களுக்கு நாம் வாக்களிக்க வேண்டுமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, இன்று தலைவர்களாக இருப்பவர்கள் எல்லாம் நடிக்கிறார்கள், நடிகர்கள் தலைவர்களாக மாறிவிடுகிறார்கள். இப்பொழுதாவது விழித்துக்கொள் தமிழா, உன் வேட்டியை உருவி வெள்ளித்திரையாக மாற்றி விடுவார்கள் என்று சொன்னார். அப்படி கொள்கை என்பது எங்களுக்கு வேட்டி போன்றது, பதவி என்பது எங்களுக்கு துண்டு போன்றது,
துண்டை நாங்கள் இழந்தாலும் இழப்போமே தவிர கொள்கையை ஒருபோதும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று கருணாநிதி காலத்தில் இருந்து ஸ்டாலின் காலம் வரைக்கும் பேசுறாங்க. கவுண்டமணி சொல்லுவார் இல்லையா, இந்தியாவிலே ஈயம் பூசுறதுல நான் தாண்டா கிங்குன்னு. அந்த ஈயம் பூசுற ஆளுக தான் எடப்பாடி பழனிசாமி, விஜய், இந்த மு.க. ஸ்டாலின். சொல்றதுக்கு ஒரு அளவு இல்லையான்னு கேட்குறோம். கொடுக்குற 1000க்கும் 2000க்கும், அது கரூர் தொகுதியில் இருக்கிறவன் கோயம்புத்தூர் தொகுதியில் புண்ணியவான் 6000 ரூபா கொடுக்குறாராம். செந்தில் பாலாஜி நேர்மையின் சின்னம். அவர் சாராய பாட்டில் விற்றே பணக்காரனால போக்குவரத்து துறையில் ஆளை போகிறேன்னு சொல்லி லட்சக்கணக்கில் ஊழல் செஞ்ச பேர் வழி ஒரு ஓட்டுக்கு 6000 ரூபா கொடுக்குறாங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறாங்க இந்த அரசு அதிகாரிகள் அப்படின்னு தெரியல. எதுக்கு இந்த பறக்கும் படையெல்லாம் வச்சுருக்காங்க? நம்ம போனால் உடனே காரை சோதனை பண்ணுவாங்க, உடனே 2 பேர் கேமரா எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவன் கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஒரு பக்கம். எனவே இந்த மக்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த இனம் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த தாயகம் என்பது ஒரு கலப்பு இன தாயகமாக தமிழர்களுக்காக இருக்கக்கூடிய தாயகம் இன்றைக்கு வடக்கே இருந்து வரக்கூடியவர்களால் கலப்பு இன மாநிலமாக மாற்றக்கூடிய நடவடிக்கையினை பாரதிய ஜனதா கட்சி எடுக்குது. தமிழ் மாநில காங்கிரஸ்னு கட்சிக்கு பேரு, ஆனால் ஒரு சின்னத்தில் நிற்க யோக்கியதா இருக்கா? என்ன கொள்கைன்னு கேட்குறேன். கருப்பையா மூப்பனாருக்கு நேர் எதிரான கட்சி பிஜேபி. 3000 பேரை குஜராத்தில் படுகொலை செஞ்ச நபர் இந்த நரேந்திர மோடி. அவர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் ஆட்சியில் இப்படி நடந்துருச்சேன்னு. அதுக்கு மோடி சொன்னார், ஒரு காரில் போகிறோம், பூனை அடிபட்டு செத்து போச்சுன்னா அதுக்கு வருத்தப்பட முடியுமான்னு கேட்டார். 3000 இஸ்லாமிய மக்களுடைய உயிர் என்பது ஒரு பூனையினுடைய உயிருக்கு சமம் என்று கருதிய அயோத்தி என்ற நாட்டினுடைய பிரதமராக இருக்கிறான். அவனுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய கூட்டம் ஒரு பக்கம் வருதுன்னு சொன்னா அதுக்கு நம்ம வாக்களிக்கலாமா? உங்க வீட்டில் ரொம்ப யோக்கியமானவன் யாரு அப்படின்னு ஒருத்தட்ட கேட்ட உடனே அவன் சொன்னா, அந்த கூரை மேல ஏறி கொல்லி வைக்கிறான் பாத்தீங்களா, என் கடைசி பையன் அவன் தான் ரொம்ப நல்லவன் சொன்னானா. அப்படிப்பட்ட அயோக்கியர்களுக்கு மத்தியில் நேர்மையின் வடிவமாக இந்த மொழியை, இனத்தை, தாயகத்தை பாதுகாக்க போராடுகிற, மண்ணை பாதுகாக்க போராடுகிற நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளர்களுக்கு விவசாய சின்னத்தில் வாக்களிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை 23ஆம் தேதி நிரூபித்து காட்டுங்கள். வாக்காளர் பட்டியலில் 3வது இடத்துல இருக்கலாம், வாக்கு சீட்டு எண்ணுகிற போது முதலிடத்தில் ஆனந்தை கொண்டு வர வேண்டிய கடமையும் பொறுப்பும் குடந்தை பகுதி மக்களுக்கு இருக்கிறது. அந்த கடமையை நிறைவேற்றுவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.